Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னலான லஞ்ச் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 2 கப் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் டொமேட்டோவையும் நான் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடக்கூடாது. இது கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா 1 கப் ஊற வச்ச அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த ரைஸ்க்காக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுகி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா தேங்காய் கரிஞ்சிரும். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருந்த கோகோனட் ரைஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோகோனட் மில்க் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிருக்கு. மீன் குழம்போடு சாப்பிடும்போது இந்த ரைஸ் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மீன் குழம்புக்காக ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட இந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக வேணும்னா நம்ம இதில் வாட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இதில் மீன் சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு கொதிக்கும் போதே உள்ளே இருக்க ஃபிஷ் நல்லா வெந்துடும். குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஆயில் தனியாக செப்பரேட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோன்னா அதோட ஆயிலை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் AYIFA Tasty and Beautyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.